நம்ம 2 full days வந்து அவங்களுக்கு நாட் 2 full days 24 hours. ஸோ சாட்டர்டே 9 AM இது 9 AM வரைக்கும் அப்படி ஒரு 24 hours வந்து ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணி அது நான் டீம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது அந்த ஹேக்கத்தான் நடந்த ஈவெண்ட் பண்ணுடைய ஃபோட்டோஸ். பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதோட 2021 முடியுது. 2022ல வந்து நம்ம எடுத்த செஷன்ஸ் டேட்டா சயின்ஸ், அதை தாண்டி சில இடத்துல SIGஸ்னு வச்சுக்கிறோம். SIGஸ்னா வந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஏன்னா வாரத்துக்கு ஒரு செஷன் தான் நடத்தணும்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டு போயிடுற மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் தனி செஷன் SIG நடக்கும். ஸோ வாரத்துக்கு 2 செஷன் ஓடும். ஒரு செஷன் வந்து சண்டே 10 AM, இன்னொரு செஷன் வந்து சாட்டர்டே 4 PM. Web scraping, Spring, Flutter, Fundamentals of Electronics, Introduction to FOSS. ஸோ இந்த செஷன்ஸ் நம்ம எப்படி யோசிக்கிறதுனா வந்து வெறும் டெக்னிக்கல் கம்பிடன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாம அதில் அடிக்கடி கொண்டு வர பார்க்கறது வந்து என்னன்னா அந்த போன வாரத்தில் வந்து உலகத்தில் நடந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் மூவ்மெண்ட். லைக் ஏதோ சேஞ்ச் நடந்திருக்கும், அந்த சேஞ்ச் என்னது அதை வந்து ஒரு 15 minutes முன்னாடி வந்து பேசுறது, அதை பற்றி டிஸ்கஷன் உண்டாகிறது ட்ரை பண்ணி தான் இந்த செஷன்ஸ் போடுது. Free software and how internet works, free software and weather station, 3D printer, Linux distro shell scripting, setting up a home server. Setting up a home server ன்றது வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இன்டர்நெட் பை இட்செல்ஃப் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஈகோசிஸ்டமா தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல வந்து அது எப்போ சென்ட்ரலைஸ் ஆகுதுன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து சர்வர் வழி இல்லை, எல்லாராலையும் நம்ம வயர் போட முடியாது, எல்லாரும் கம்யூனிகேஷன் இது பண்ண முடியாது. FHMல வந்து நம்ம 2014லேருந்தே வந்து டீசென்ட்ரலைஸ் இன்டர்நெட்டுக்காக எஃபர்ட்ஸ் போட்டு இருக்கிறோம். நம்மளுக்கும் சில ஃபைனான்ஷியல் கன்ஸ்டன்ஸ் இருந்து அதை மீறி க்ரௌட் ஃபண்ட் பண்ணி அதை மீறி நம்ம வந்து மெஷ் நெட்வொர்க் ட்ரை பண்ணது. அதை தாண்டி வந்து FHMோட எக்ஸிக்யூட்டிவ் கம்பெனியில் இருக்கிற நபர்கள், அதை தாண்டி இருக்கிற நபர்கள் வந்து சொந்தமாக அவங்க வீட்டில் சர்வர் சோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சனல் பிளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை சில விஷயங்களாக இருக்கட்டும், அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்லேருந்து தான் ஓடும். ஸோ வி ஆர் ட்ரைங் டு டேக் பேக் த சேஞ்ச் த பவர் ஈக்குவேஷன். ஒரு சென்ட்ரலைஸ்டான இதில் வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ்டாக நடந்துக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம டெக்னிக் கம்பெனிஸை கொடுத்தாலுமே கன்சிஸ்டன்ட் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா FHMல இருக்கிறவங்க வந்து ஹேவ் ஆல்வேஸ் பீன் வெல் பிளேஸ்ட். அதில் வந்து வெல் பிளேஸ்னா சீமிங்லி ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற டைமில் வந்து FHMல ஆக்டிவாக இருக்கிறவங்க கேடர்ஸ், அதாவது EC தாண்டியுமே வந்து தே கெட் பெட்டர் ஜாப்ஸ். அது வந்து இந்த டைம் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து புஷ் பண்ணுறதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் CV இல்லை ரெஸ்யூம் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீ சாஃப்ட்வேர் டூல் வந்து லேடெக்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். லேடெக்ஸ், LATEX. அது சயின்டிஃபிக் பப்ளிகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் ஃபீல்டை வந்து டெமோக்ரடைஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியோட செஷன்ஸ் போடுச்சு. அப்புறம் போன வருஷத்தோடைய SFTயோட ஃபோட்டோ, அதில் வந்து இது வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் ரெகுலர் ஃபார்மேட் போயாச்சு. ஒரு எக்ஸிபிஷன் வச்சு அதில் மக்களை போட்டு ஒரு இது அதாவது சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே எதுக்காக ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் பற்றினா ஒரு என்ன சொல்றது, ஒரு 1 day சின்சியர் புஷ், ஒரு டெடிகேட்டட் புஷ். என்னென்ன விஷயம் தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் இருக்கு, அதை உருவாக்கப்பட்டுச்சு. இல்லை நம்ம இனிமே ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் வந்து அதை ஒரு ஜென்ரல் பப்ளிக், இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து வாட் வி கால் பிராக்டிஷனர்ஸ் கேங், பிராக்டிஷனர்ஸ் குரூப். நம்மளாம் பிராக்டிஷனர், நம்மளுக்கும் டெக்னாலஜிக்கும் டேரக்டான சம்பந்தம் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் டெக்னாலஜிக்கும் டேரக்டான சம்பந்தம் இல்லை, வேற யூசர். ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து ஜென்ரல் பப்ளிக்னு சொல்கிற மக்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் பிரின்சிபல்ஸும் அதே மாதிரி அதோட ஈகோ சிஸ்டமும் அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் SFT அமையுது. அது வந்து போன வருஷம் நம்ம நடத்தோம். நெக்ஸ்ட் ஸோ முடிச்சுட்டு நம்ம எல்லா வாலண்டியர்ஸும் வச்சு ஃபோட்டோ. ஸோ அந்த டைம் ஐ திங்க் ஒரு 60 வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. ஸோ வாலண்டியர்ஸ் மட்டுமே 60 பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து நம்ம ஆர்கனைசேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சது வந்து என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து வீக்லி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்ஸ். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தான் வந்து அடுத்த
ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஷுட் மீட் வெரி ஆஃப்டன் அண்ட் இட் ஷுட் பி ப்ரொடக்டிவ் என்கேஜ்மெண்ட். அப்படி நடத்தும் போது ஒரு ஃபீட்பேக், ஒரு பெரிய ஃபீட்பேக் என்ன வந்ததுன்னா, நம்மளுக்கு 2 ஃபீட்பேக் வந்தது. ஒன்று வந்து நம்மளால வந்து என்னதான் இந்த செஷன்ஸ் நடத்தினா கூட ஒரு கான்ஃபரன்ஸ் நம்மளால டக்குன்னு ஹோஸ்ட் பண்ண முடியல. அதனால வேற ஒரு இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ்னு இல்லை, கான்ஃபரன்ஸும் பேர் போடுறாங்க, பட் இட்ஸ் அ கிளப் மீட்டப் பை another ஆர்கனைசேஷன். அதனால சரி அங்கே கூட்டு போவோம். ஆனால் நமக்கு அதை ஒட்டி வந்து ஒரு 1 டே வந்து பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கேம்ப் நடத்துவோம் அப்படின்னு வாலண்டியர்ஸ் வந்து பாண்டிச்சேரியிலும் கடலூர்லேருந்து சென்னை கூட்டு போயிட்டு அங்கே வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடந்தது. அதுக்கப்புறம் 1 டே வந்து பெஃபியோட ஆஃபீஸில், பேங்க் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆஃபீஸில் வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கேம்ப் நடத்தணும். நெக்ஸ்ட் அப்போ ஸோ அதை கண்டினியூஷனாக வந்து ஜூன்ல வந்து நம்ம ஆக்டர்ஸ் கேம்ப் நடத்தணும். ஸோ ஐடியலாக வந்து ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆகும் முந்த குவார்டர்லி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு ரிவ்யூ இருக்கணும், குவார்டர்லி ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் போடணும், குவார்டர்லி வந்து ஒரு பொலிட்டிகல் கேம்ப் நடத்தணும். அப்பதான் வந்து நம்மளோட கோல்ஸை வந்து நம்ம கரெக்டான இடத்துல தான் போயிட்டு இருக்கோமா, கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோமான்ற நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம செக் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு அதோட எஃபெக்ட், அதோட இனிஷியேட்டிவா தான் வந்து வருஷம் கூட நடத்தாம நம்ம நடுவில் ஜூன் நடத்திடுவோம். அதுக்கப்புறம் திருப்பியும் டிசம்பர் ஜனவரி நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ் கேம்ப். அதுல வந்து எடுத்த சில செஷன்ஸ் வந்து செக்ஸ், ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி, GNU Linux ecosystem, intellectual property rights, caste and religion, perspective of society and technology, platform cooperativism, self-hosting, cloud computing and DevOps, அப்புறம் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிகலி ரிலேட்டட் டு ஒன்லி டெக்னாலஜி. அது ஏன்னா வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்க முடியாது. எப்படி இன்னைக்கு, அதாவது இந்த பாஸ்ட் 3-4 இயர்ஸ்லயோ இல்லை முன்னாடியோ வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், டாக்டர்ஸ் மட்டும் தான் எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும். இன்ஜினியர்ஸ்க்கு எத்திக்ஸ்ன்ற பேப்பர் எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் ஆனால் அது வந்து எக்ஸாஸ்டிவா இருக்காது. எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து இன்ஜினியரிங்ல வந்து எல்லாருக்கும் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில நான் படித்தேன். ஸோ அதுல வச்சிருந்தாங்க. பட் அது வந்து எக்ஸாஸ்டிவா கவர் பண்ணாது. அது எப்படி கவர் பண்ணாது அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த சமூகத்துல இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இந்த சமூகத்துல வந்து எப்படிப்பட்ட இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அது சார்ந்த எத்திக்ஸை வந்து நம்ம யோசிக்க முடியும். அப்படி யோசிக்கும் போது ஃப்ரீ சாஃப்ட்வேரை வந்து நெக்லெக்டே பண்ண முடியாது. அப்போ அது எதையுமே கவர் பண்ணாது. இந்த உலகம் நல்லா இருக்கணும், அது ஒரு ரொம்ப பொதுப்படையா பேசுற மாதிரியான ஒரு பேப்பரா இருக்குமே தவிர்த்து நம்ம என்ன படிக்கிறோம், என்ன மாதிரியான ப்ரொஃபஷனுக்கு வந்து போக போறோம்ன்ற அடிப்படையில இருந்து வந்து அதை அணுகி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த எத்திக்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த மூமெண்டா வந்து நம்ம ஒன்று சேரும்போது தான் வந்து அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனோட அழுத்தத்தை நம்ம டேக் பண்ணணுன்றத வந்து நம்மளால அந்த அழுத்தத்தை வந்து நம்மளால உணர முடியும். ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் என்னன்னா, அது இன்ஜினியரிங் எத்திக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அவுடேட்டட். ஆக்சுவலி அவுடேட்டட்னா அதில் எதை பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்கன்னா, இண்டஸ்ட்ரி, அதாவது இண்டஸ்ட்ரின்னு பேசும்போது கெமிக்கல் வேஸ்ட்டு, என்விரான்மெண்டல் வேஸ்ட்டு, ஏர் பொல்யூஷன், இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி எத்திக்ஸ் தான் பேசியிருப்பாங்களே ஒழிய யூனோ ஐடி இன்னும் அது இன்னும் அந்த சப்ஜெக்டை இன்னும் அப்டேட் ஆகலை மாடர்ன் இன்ஜினியரிங்க்கு. ரைட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் அதுக்குள்ளே இல்லவே இல்லை, சிலபஸ்லேயே இல்லை. தேங்க்ஸ். இப்போ ஸோ எத்திக்ஸ் பற்றி எதுக்கு பேச ஆரம்பிச்சோம்னா, நம்ம வந்து நம்மளுக்காக இது நடத்தல, சரியா? பிளக்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டா கூட we have evolved from plugs வந்து ஆர் வெரி செல்ஃப்-சர்விங்னா எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் படிச்சுப்பேன், எனக்கு 4 பேர்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குது, நான் 4 பேர் கூப்பிட்டு பேசிப்பேன். அவன் 4 பேர் வந்து ஆணும் பெண்ணும் வந்து அவன் 4 பேர் வந்து படிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து எனக்கு கதை சொல்லுவாங்க. they teach me something. we'll engage in a knowledge sharing process. knowledge sharing process வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இஸ் a mode of engagement தவிர இட்ஸ் நாட் அவர் அல்டிமேட் கோல். நம்ம வந்து கிளப்ல இருந்து எவால்வ் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து knowledge sharing is not our end goal. நம்ம கோல் வந்து is to change the society, is to create a lasting impact on society. போது சொசைட்டி எப்படி இருக்குது, அதுல டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, அது ஒரு விஷயம் மாறுதுன்னா அது வந்து யாருக்கு நல்லதா போய் சேருது, யாருக்கு கெட்டதா போய் சேருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இன்னும் எஃபோர்ட் போடணும்.
அந்த எஃபர்ட்லனால தான் வந்து சொசைட்டி பத்தின சில டாபிக்ஸ், அதாவது ஐடியா வந்து 50-50. உனக்கு டெக்னாலஜி தெரியணும், அப்பதான் நீ வந்து நான் டெக்னாலஜி மாத்துவேன். அந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா அந்த டெக்னாலஜி எதை நோக்கி மாத்தணும்னு உனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து அட்லீஸ்ட் 50-50 இதுல வச்சுட்டு பிளஸ் ஒன் ஆப்வியஸ்லி ஆர்கனைசேஷன் ஜூன்ல வந்து வந்த ஒரு 47 பேர் வந்து அதுல 47 பேர் வந்து ஹேக்கர்ஸ் கேம்ப். இட்ஸ் 3-day ஹேக்கர்ஸ் கேம்ப், ரெசிடென்ஷியல் கேம்ப். நம்ம இங்க சயின்ஸ் ஃபோரம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்களோட பாபூர் ஆஃபீஸ்ல வந்து நம்ம நடத்தணும். அது ஒரு நல்ல இதாக இருந்தது. நல்லதுன்னா ஃபுல்லா மரமா நல்லா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அதனுடைய டிஸ்கஷன் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ, அப்புறம் கடைசியா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இதோட பேக்ட்ராப் சொன்னா சிரிப்பா இருக்கும். பட் ஓகே, இது ஹேக்கர்ஸ் கேம்ப் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். 1000 ரூபாய் கையில இருந்தது. இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இதெல்லாம் கேக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ அந்த டைம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது, டெபியன். ஸோ கிளப்ஸ் நம்ம ஓடென்சி ஒர்க் ரிப்போர்ட்ல வந்து நான் திட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது டெலிகேட்ஸா இருக்கிறவங்க எங்கேஜ் இன் டிஸ்கஷன் ஆன் ஹவு டு ரன் தி ஆர்கனைசேஷன் ஃபார்வர்ட். அதனால நான் ஒரு விஷயம் பேக் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிளக்கா இருந்தாலுமே நம்ம கிளக்கோட சில ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனிங்ஸ் பண்றது இல்லை. கிளக்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஜிஎன்யூ யூனிவர்சிட்டிஸ் குரூப் ஆல் ஓவர் த வேர்ல்டு பண்ற சில விஷயங்கள் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரோ இருக்கும். இப்போ வந்து பாண்டிச்சேரி ஏரியா தெரிஞ்சவங்க சொல்றேன். இப்போ லாஸ்பேட் லக் இருக்குது, என்ஜி ரோட் லக் இருக்குது, இது மூலகுளம் லக் இருக்குது அப்படின்னா வந்து மூலகுளம் லக்கு வந்து டெபின் பிடிச்சிருக்கலாம், லாஸ்பேட் லக்கு வந்து லுகுண்டு பிடிச்சிருக்கலாம், என்ஜி ரோட் லக்கு வந்து ஆர்ச்னஸ் பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஓஎஸ் வந்து அவங்க மெயின் ஸ்ட்ரீமா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹெவியா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது வந்து புது ரிலீஸ் வருதா, ஆர்ட்ஸ்ல டெய்லி ரிலீஸ் ஆகுது, பட் டெபியன்ல வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 வாட்டி ரிலீஸ் ஆகுதா, அந்த ரிலீஸ் வந்து ரிலீஸ் பார்ட்டி வச்சு கொண்டாடுவாங்க. நம்ம அது பண்றது கிடையாது. அதை பத்தி பேசுவாங்க. அந்த ஒரு நாள் வந்து டெடிகேட்டட் டு டாக்கிங் அபவுட் த டிஸ்ட்ரோ. ஏன்னா நம்ம ஆனா நம்ம வந்து வேர் கோயிங் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். என்ன கத்து கொடுத்தா ஃபர்ஸ்ட் லினக்ஸ் போடு. ஏன்னா அந்த ஃபாஸ் ஈகோசிஸ்டம் நீ பார்ட்டிசிபேட் பண்ணாத வரைக்கும் உனக்கு அதோட முக்கியத்துவம் புரியாது, அதை எப்படி பயன்படுத்தணும் புரியாது. நீ 4 பேர் போய் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது வி மேண்டேட் லினக்ஸ். நம்ம சும்மா இது விண்டோஸ்லயும் இருக்குது, விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம சொல்றது கிடையாது. வி மேண்டேட் லினக்ஸ், வி மேண்டேட் யுவர் என்ட்ரி இன்டு தி ஃபாஸ் ஈகோசிஸ்டமா இருந்தாலுமே we are not celebrating it often. சரியா, அதை கொண்டாட மாட்டேங்கிறோம், 4 பேர் கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறோம். அந்த டைம்ல வந்து இது இது ஆகஸ்ட் நினைக்கிறேன். ஆகஸ்ட்ல வந்து டெபியன் 30 வருஷம் ஆயிடுச்சு. டெபியன் உருவாக்கி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து கையில 1000 ரூபாய் இருந்ததுக்காக கேக் வாங்குறதுன்றது சாக்கு தான். பட் அந்த டைம் அந்த எஃபர்ட் போடலாம். அதுக்கு பிறகு வந்து எஸ்எஃப்டிக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சோம்னா, நம்மளோட ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கிளக்ஸ் தான். கிளக்ஸ்ன்றது வந்து எதை நோக்கி உருவாக்கப்படணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் நோக்கி உருவாக்கப்படணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் பி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் பி ஒர்க் பிளேசஸ். அதுல வந்து ஒரு இடத்துலயும் வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ, wherever people come together for a common cause already, நம்ம அந்த இடத்துல போயிட்டு கிளக்ஸ் உருவாக்கி அந்த இடத்துல நம்ம வந்து we should work with them to build the movement. ஸோ அதுக்கு வந்து சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் நம்ம கேட்டிருந்தோம் ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு. அதுல ரெஸ்பான்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து பெருசா நல்லா இருந்தது. அது அட் த சேம் டைம் இந்த ஒர்க் ஷாப்ஸ் வந்து நம்ம எதுக்காக பண்ணணும்னா, இது மூலியமா வந்து நம்ம எஸ்எஃப்டியோட எஃபர்ட்ஸை வந்து பப்ளிசைஸ் பண்ணலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது. ஸோ 3 ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினோம். ஒன்று வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில், இன்னொன்று வந்து பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில், 2 டிபார்ட்மெண்ட்ஸ், ஒன்று ஐடியில், இன்னொன்று சிஎஸ்சியில். ஸோ 3 ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஆக்சுவலி 3 ஒர்க் ஷாப்ஸுமே ஒரே கண்டென்ட் தான். அதை இன்னும் 3 ஸ்பீக்கர் யோசிச்சு 3 டிஃப்ரெண்ட் இது யோசிச்சது. பட் ஸ்பீக்கர் சைட்லயும் இஷ்யூ, ஸ்பீக்கர் சைட்லயும் அவைலபிலிட்டி. இது வந்து ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு டைம் கொடுக்குது. அந்த டைம்க்கு யார் அவைலபிளா இருந்தாங்களோ அவங்கள வச்சு மட்டும் நடத்தியாச்சு. நெக்ஸ்ட் இது பிடிஓ ஐடி டிபார்ட்மெண்ட்ல, பிடிஓ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இது ஒரு ஸ்லைடு தெரியுது. இது நம்ம அகைன் நம்ம போனோடனே வந்து வெறும் டெக் இதுன்னு ஆரம்பிக்காம 2 மணி நேரம் டைம் எடுத்துட்டா முதல் 1/2 மணி நேரம் வந்து நம்ம பாலிட்டிக்ஸ் மட்டும் தான் பேசுறது. அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா என்ன, நாலேஜ் காமன்ஸ்னா என்ன, அது இன்னைக்கு எதுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிற நபர்களுக்கு அது முக்கியம், வை தே ஷுட் திங்க் அபவுட் இட்,
அட் த சேம் டைம் எஃப்எல்எம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த டெக் ஒர்க் ஷாப் நடத்தணும். இது சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே 2023. நம்மளுக்கு ஒரு வென்யூன்னு அமைஞ்சிடுச்சு, அதனால அதை வென்யூ திருப்பி ரீயூஸ் பண்ணுறோம். அடுத்த வருஷம் அந்த வென்யூ மாற்ற பார்ப்போம். ஸோ இதில் வந்து அதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நம்ம ஆக்சுவலி வருஷம் சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே நடத்திட்டு தான் இருக்கிறோம். எஃப்எல்எம் 2011 ஆரம்பிச்சது பிறகு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீடம், ஒன்னா ரெண்டான்னு தெரியல, ஒன்று கண்டிப்பா, ஆனால் ரெண்டான்னு தெரியல, ரெண்டு வருஷம் தான் மிஸ் பண்ணிருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணது என்னன்னா வந்து தீமேட்டிக்கா போகணும். ஏன்னா வந்து டெக்னாலஜி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஐடி அப்படின்னு அதை உணர்த்துறதுக்காக தான் நம்ம பேர்ல ஹெச் இருக்குது. டெக்னாலஜி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சாஃப்ட்வேர், தேர் இஸ் மோர் டெக்னாலஜி பியாண்ட் சாஃப்ட்வேர்னால பேர்ல வந்து ஹார்ட்வேர் இருக்குது. அதை தாண்டி வந்து வெறும் டூல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது தான் தீமேட்டிக்கா போக ட்ரை பண்ணுது. தீமேட்டிக்கா போய் பேசணும். அதுல வந்து ஃபீட்பேக் ஃப்ரம் மை சைடு வந்து என்னன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தா இன்னும் தீமேட்டிக்கா பியூட்டிஃபுல்லா போயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருந்த மோட்ஸ் வந்து என்னன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ், எக்ஸஸ் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ஆர் எக்ஸஸ் ப்ரொப்ரைட்டரி டூல், ஆல்டர்னேட்டிவ் டு தட் இஸ் வை அப்படின்னு போகும்போது சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து சேர்த்துடணும். ஆனா நம்ம போக வேண்டிய வழி என்னன்னா தீமேட்டிக்கா. இப்போ உங்களுக்கு எஜுகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஹெல்த்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அப்படின்னா சில விஷயம் இட் நாட் பி டைரக்டட். ஸோ எஜுகேஷன்ல ஃபாஸ் ஈகோசிஸ்டமோட இம்பாக்ட் என்னது, அதுல ஃபாஸ் யூஸ் பண்ணா எஜுகேஷன்ல என்ன நல்ல இம்பாக்ட் வரும், ஃபாஸ் யூஸ் பண்ணா ஹெல்த் கேர்ல என்ன நல்ல இம்பாக்ட் வரும், என்ன நல்ல இம்பாக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுது. அதை தாண்டி ஜென்ரலாகவே ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு ஒரு ஸ்டால் வச்சாச்சு. ஸோ இதுல வந்து போன வருஷத்தோட இந்த வருஷத்துல வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கம்மி. அது காரணம் வந்து அதாவது டெக்னிக்கலி அதிகம். போன வருஷத்தோட இந்த வருஷம் டெக்னிக்கலி அதிகம். அது எதனால அதிகமாச்சுன்னா நம்ம கடலூர்ல இருந்து கூப்பிட்டுருந்தோம், சென்னையில இருந்து கூப்பிட்டுருந்தோம், அதனால வந்து டெக்னிக்கலி அதிகம். பட் பாண்டிச்சேரியில இருந்த வாலண்டியர்ஸ் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மி. அது காரணம் வந்து அன்ஃபார்ச்சுனேட் தெரியல சொல்லுவோம். நம்ம இது முடிச்ச பிறகு நம்ம டிஸ்கஷன் 12 o'clock வரைக்கும் we have time. அது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது, நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் ப்ரெஸ் ரிலீஸ் கொண்டு வரதுக்கு. அதை தாண்டி வந்து நம்மளுக்குன்னு ஒரு அவார்டு இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு அக்மார்க் அவார்டு இருக்குது. அது அட்வொகசி சாம்பியன் சொல்லுவோம். அட்வொகசி சாம்பியன்னா they have dedicated a good part of their life to advocate for knowledge commons. அதாவது பார்ட் ஆஃப் லைஃப்னா என்ன, நான் அந்த செஷன்ல வந்துட்டு கமல் 5 நிமிஷம் பேசுறான், அதனால வந்து கமல் இஸ் நாட் டெடிகேட்டிங் ஹிஸ் லைஃப் டு அட்வொகசி ஆஃப் காமன்ஸ். சரியா? அதாவது பர்சனல் லைஃப்லயும் நீங்க வந்து பயன்படுத்தணும், சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும், நாலேஜ் காமன்ஸ்ல ஈடுபடணும், நாலேஜ் காமன்ஸ் பயன்படுத்துறதுக்கும் நாலேஜ் காமன்ஸ் வளர்க்கறதுக்கும் ஈடுபடுத்தணும். அதே மாதிரி பர்சனல் லைஃப்ன்றது ஒரு பாதி தான், இன்னொரு பாதி தான் பிகம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப். நீங்க எங்க வேலை செய்றீங்க, நீங்க வந்து டீச்சரா இருக்கீங்களா, ப்ரொஃபஸரா இருக்கீங்களா, ரிசர்ச்சரா இருக்கீங்களா, ஐடி எம்ப்ளாயா இருக்கீங்களா, இல்ல வேற ஏதோ ஒரு வேலையில டே ஜாப் போறீங்களா, இல்ல மேனுவல் லேபர் வேலை செய்றீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க அதை கான்ஸ்டன்டா வந்து வளர்க்கறதுக்கான முயற்சி ஈடுபடும்போது நம்ம வந்து அட்வொகசி சாம்பியன் அவார்டு கொடுக்குறது. அந்த அட்வொகசி சாம்பியன் அவார்டு வந்து 5 years கடைசி 2018 கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து கணேஷ் கோபால் இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது உலகத்துல. அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம கம்யூனிட்டிக்கும் உலகத்துக்கும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதுல இது நமக்கு முன்னாடி தெரிஞ்சாலுமே வந்து அது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா பண்ணிருக்கணும். அதாவது ஆன் டெய்லி பேசிஸ், ஆன் வீக்லி பேசிஸ் நம்ம இன்னும் ஆக்டிவா பண்ணணும். பட் இந்த வருஷம் பண்ணது அந்த மாதிரி ரெண்டு விஷயம் தான். அது அலெக்சாண்டர் எல்பாக்கினோட பர்த்டே, அது இன்னொன்று வந்து ஆரன் ஷார்ட்ஸோட பர்த்டே. ஸோ ரெண்டு பேரும் அலெக்சாண்டர் எல்பாக்கின்ற நபர் வந்து அவங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கிடையாது, அவங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பிஹெச்டி பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க இருந்த ஊர் வந்து கசகஸ்தான், அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் வந்து கசகஸ்தான். அந்த இடத்துல வந்து அவங்க படிச்ச யூனிவர்சிட்டிக்கு வந்து சயின்ஸ் பப்ளிகேஷன்ஸ்க்கான லைசன்ஸ் வாங்க முடியல அவங்க யூனிவர்சிட்டியில, டியூ டு லேக் ஆஃப் ஃபண்டிங். ஏன்னா ஒரு சயின்டிபிக் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும்னாமே யூ ஹேவ் டு பே அட்லீஸ்ட் $15. ஸோ $15 வந்து அவங்க உட்காந்து ஒரு 100 பேப்பர் படிச்சாதான் நான் வந்து பிஹெச்டி பண்ண முடியும்னா 100 பேப்பருக்கு வந்து $1,500 வந்து கட்டணும்னா அது எக்கச்சக்கமாக போயிடும். பட் அதுக்கே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அது அவங்களால காசு கட்ட முடியாத சூழ்நிலை. அவங்க அப்புறமா ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு அது இந்த ஃபுல் பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல, அந்த பப்ளிகேஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. அது என்ன வழின்னா வந்து அவங்களோட வெப் அப்ளிகேஷன் செஞ்சுட்டாங்க.
இப்போ நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன், இல்லை நான் பாண்டிச்சேரி டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன்னா என்னோட யூனிவர்சிட்டிக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செக்யூரா என்கிரிப்டடா வந்து அவங்க வெப் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டோம்னா அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு எந்தெந்த பப்ளிஷருக்கும் லாகின் பண்ணுமோ லாகின் பண்ணி நமக்கு தேவையான வந்து சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும் போது வேற யார் வந்து இப்போ நான் பியூல இல்ல, ஆக்சுவலி நான் பியூல இல்ல, உங்களுக்கு தெரியும். நான் பியூ விட்டு வெளியில இருக்க நபர்களை ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த இது வச்சு ஆக்சஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இட்ஸ் அ வே ஆஃப் டைரக்ட் ஆக்ஷன் தான். நம்ம வந்து என்ன நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாச்சு, லீகல் எஃபர்ட்ஸ் எடுத்தாச்சு, பப்ளிக் எஃபர்ட்ஸ் எடுத்தாச்சு. அதை மீறி வந்து சயின்ஸ் டைரக்ட் ஆக்சஸ் டு சயின்ஸை வந்து இன்னுமே வந்து பேவால் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திஸ் இஸ் அன் எஃபர்ட் ஆஃப் டைரக்ட் ஆக்ஷன். அதை பாராட்டி நம்ம நிறைய முன்னாடியே வந்து சில செஷன்ஸ் நடத்தி அவங்கள பாராட்டினா என்ன அந்த எஃபர்ட் எவ்வளவு முக்கியம்னு உணர்த்துறதுக்காக சில செஷன்ஸ் நடத்திருக்கிறோம். செய்யப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதை தாண்டி இந்த வருஷம் அவங்க பர்த்டேனால நம்ம இது பண்ணி அவங்களுக்கு டேக் பண்ணுவோம் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல. ஆரன் ஷார்ட்ஸ் இறந்துட்டாரு, ஆனா அலெக்சாண்டர் எல்பாக்கினுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைரக்ட் ஆக்ஷன் முயற்சி எடுத்தது தான் ஆரன் ஷார்ட்ஸ். அவர் வந்து அப்போ MITன்ற ஒரு யூனிவர்சிட்டி உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஃபுல் சயின்டிஃபிக் ஜேர்னல் வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா வந்து அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து டிவியா டவுன்லோட் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க் ஏற்றிட்டு பப்ளிக் லைப்ரரிஸ்ல போய் வந்து ஏற்றி விட்டுருவாரு. ஸோ ஆக்சஸும் லீகல், ஏற்றுறதும் லீகல். ஏன்னா பப்ளிக் லைப்ரரிஸ் போய் யார் வேணா அவங்க சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணலாம். ஆனா அது மேல ஆப்வியஸ்லி ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் இருக்குது, ரெண்டு பேர் மேலேயும் பெரிய அளவுல கேஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் லெவல் கேஸ். பட் they still felt that this is very much important for the world to do this. அதனால they did it. ஆனா ஆரன் ஷார்ட்ஸ் இறந்துட்டாரு, அலெக்சாண்டர் எல்பாக்கின் உயிரோட தான் இருக்காங்க. இதில் லாஸ்ட் வீக் என்னாச்சுன்னா MIT யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி வந்து இவர் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் திருடி இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணார், பைரேட் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவர் மேலே கேஸ் போட்டு இவரை கொலை பண்ணாங்களோ அதே யூனிவர்சிட்டி லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா we are making 100 papers publicly accessible free அப்படின்னு போட்டாங்க. அந்த ட்வீட்டுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளைஸ். ஏடா இதை தானே அவர் பண்ணார், அவரை கொன்னீங்களே அப்படின்னு அவ்வளோ பேர் கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. ஐ மீன் ஹீஸ் கான், ஹீஸ் நோ மோர். அவர் இறக்கும்போது வயசு வந்து 24 தான், ரைட்? இன்னைக்கு ஐ மீன் ஹீஸ் வெல் நோன். இவர் வந்து இதுக்காக மட்டும் தெரியப்பட்ட ஆள் கிடையாது. ஆரன் ஷார்ட்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட்டில் இன்னைக்கு வந்து ரிச் சைட்ஸ் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது, RSSன்னு சொல்லுவாங்க. அந்த RSSக்குலாம் வந்து இவர் 13 வயசில் இருக்கும்போதே ஹீ ரோட் அ ஸ்பெசிஃபிகேஷன். இன்டர்நெட்டோடைய இந்த WWWன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர்ல்டு வைட் வெப் உடைய ஃபவுண்டர் வந்து டிம் பர்னர்ஸ்லி, இன்வென்டர். டிம் பர்னர்ஸ்லி வந்து இவர் இறந்தப்போ அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது நம்ம வி லாஸ்ட் அ ஸ்டால்வார்ட் அப்படின்னு, ரைட்? ஸோ ஐ மீன் ஆரன் ஷார்ட்ஸ்லாம் எங்களுக்குலாம் ரொம்ப பர்சனல். சாரி. அதை தாண்டி இன்னும் ஆட் பண்ணோம்னா சாஃப்ட்வேருக்கு வந்து GPL லைசன்சஸ் இருக்கும்போது ஏன் மற்ற நான் சாஃப்ட்வேர் விஷயங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் காமன்ஸ் லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல டிஸ்கஷன் இருக்கும்போது அதை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணி கிரியேட்டிவ் காமன்ஸ்ன்ற இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக பேசிடுறோம். சாஃப்ட்வேர் GPL போட்டுரு, இதில் வந்து ஆர்கார் CCல போட்டுரு, CCPYSA அப்படின்னு போட்டுருன்னு. ஸோ அந்த கிரியேட்டிவ் காமன்ஸ்ன்ற விஷயத்தை ஐடியேட் பண்ணி அதை எஃபர்ட் போட்டு பப்ளிசைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து ஆரன் ஷார்ட்ஸ் ஒரு கீ நம்பர். அதை தாண்டி அகைன் we go back to our primary mode of engagement, weekly sessions. இந்த வருஷம் நடந்த சில செஷன்ஸோட இது Django 1.2 self hosting, Docker 1.4 னா 2 னா ரெண்டு நடந்திருக்குது, 1.4 4 செஷன் நடந்திருக்குது. Discussion on Fossil, Git and GitLab, fundamentals of electronics, DSA னா data structures and algorithms. DSA 4 செஷன் நடக்குது, free or Droid, application security, semantic web. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஒரு சேஞ்ச் நடந்திருக்குது. அந்த சேஞ்ச் வந்து எதனால நம்ம புரிஞ்சுட்டா தான் அந்த சேஞ்ச் இன்னும் கொஞ்சம் வளர்க்க முடியும். பியூர்லி டெக்னிக்கலா இல்லாம இன்னும் கொஞ்சம் லைட்டா காம்ப்ளெக்ஸ், அதுவே பியூர்லி ஃபண்டமெண்டலா இல்லாம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ்ல வந்து நம்ம செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த வருஷம். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால குறையல. ஸோ we are doing something right, we have to figure out what that is so that we can do it next year also. இதை தாண்டி வந்து FHM வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஈடுபடுது. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து we feel it's very important for ரெண்டு விஷயம். FHM ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கான காரணங்கள் வந்து ரெண்டு விஷயம். FHM வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து FHM மட்டும் தான் சில விஷயங்கள் பண்ண முடியும். டீசென்ட்ரலைஸ் இன்டர்நெட் வந்து வேற ஏதோ நபர் வந்து பண்ண போறது இல்லை, FHM தான் பண்ண முடியும், நம்ம பண்றோம். அதை தாண்டி வந்து
வெறும் செஷன்ஸோட நம்ம கம்யூனிட்டியோட இன்டெலெக்சுவல் என்கேஜ்மெண்ட் நின்று போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம செஷன்ஸ் எடுக்கிறது. வெதர் ஸ்டேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து 2015 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெதர் ஸ்டேஷன் பண்ணோம். அதுதான் அந்த டைம்ல வந்து DIY வெதர் ஸ்டேஷன் ஒரு விஷயம் கிடையாது உலகத்துல. நம்ம நிறைய மற்ற ரிசர்ச்சர்ஸ் வந்து இது எப்படி வேலை செய்யுது அப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்து வந்து போட்டிருப்பாங்க தவிர அதை பார்த்து நம்ம சொந்தமா வெதர் ஸ்டேஷன் செஞ்சு அது இன்ஸ்ட்ரக்டபிள் அன்னைக்கு ஒரு பாப்புலரா இருந்த instructables.comன்ற விஷயத்துல வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆகி அதுல மணிராஜ் இருக்கிறது நிறைய சரத் மணிராஜ் வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி அது வந்து அதான் அந்த DIY வெதர் ஸ்டேஷன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதுல நமக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனைகள் என்னன்னா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் வெதர் ஸ்டேஷனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான வெதர் ப்ரூஃபிங் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம கோஸ்டல் டவுனு அதை தாண்டி வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரசி அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சென்சஸ். ஸோ அதை வந்து நம்ம பண்ணலான்னு எடுத்தது. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி போன வருஷம் நம்மளுக்கு எடுத்தது நம்மளால மட்டும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட டைப் பண்ணிட்டு நம்ம 2 வெதர் ஸ்டேஷன் செய்வோம், ஒன்று கொடுத்துருவோம், ஒன்று நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணது. அது ஒரு வருஷம் நடந்துட்டு இருக்குது, இன்னும் முடிக்கணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு நீண்ட கனவு. இந்த வருஷம் தான் லைட்டா அந்த விதை வந்து முளைவிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஆக்டிவிஸ்ட்ன்றது என்னன்னா வந்து ஒரு பொதுவாக கம்பெனிஸ், அதாவது நான் இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் இல்லை இன்னொரு எஸ்டாப்ளிஷ்ட் MNC இருக்குதுன்னா அது வந்து IT கம்பெனிஸ் பற்றி பேசும்போது அது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்கணும்னா வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி டூலிங்ஸ் தேவை. நம்மளோட ஒர்க் ஃப்ளோ என்ஹான்ஸ் பண்ற மாதிரி டூலிங்ஸ் தேவைன்னா வந்து உதாரணத்துக்கு நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கஸ்டமைஸான மெம்பர்ஷிப் போர்ட்டல் இல்லை, நம்ம ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இடம் இல்லை, நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், ப்ரொப்ரைட்டரி அண்ட் ஃபாஸ்ட் டீசென்ட்ரலைஸ் ஃபெடிவர்ஸ்லையும் இருக்கிறோம், ப்ரொப்ரைட்டரி சோஷியல் மீடியாவிலும் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல வந்து ஈவெண்ட் போட்டால் அது வந்து ஒரு 7-8 இது போக மாட்டேங்குது. ஆனால் நம்மளே வந்து இதில் என்ன சொல்றது, நம்மளே இன்ஜினியர்ஸ் தான், நம்ம அதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கே வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு வெப் அப்ளிகேஷன் கிடையாது நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி. ஸோ நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் தேவைன்னு யோசிச்சு தான் ஆக்டிவிஸ்ட். அதை ஐடியேட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. அது ஃபைனலி இந்த வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண இன்னொரு டெக் ஒர்க்கர்ஸ் கோஆபரேட்டிவ் மூலியமா இன்டர்ன்ஸ் எடுத்து அது அவங்க வந்து ஒரு 3 months இன்டர்ன்ஸ் எடுத்து நம்ம இது பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ FSHMல H இருக்குதுல்ல, அது எதுக்கு அது காமிக்கிறேன்னா அது அந்த பேர் மாத்திரது ஒரு டிபேட் வந்தாருன்னா நான் வந்து திருப்பி இப்போதைக்கு நம்ம நினைச்சுக்காதீங்க. அது ஹிஸ்டாரிக்கலி வந்து பேர் மாத்திரது எதுக்கு நம்ம FSM இருக்கணும், why can't we be FSHM அப்படின்னு யோசிக்கும் போது அது இந்த அமைப்போட எவல்யூஷனரி லக்கு இருந்தது, லினக்ஸ் இருக்கு, அப்புறம் GNU எங்க போச்சு, அப்புறம் வெறும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கம்யூனிட்டியா இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்யூனிட்டியா இருக்கக்கூடாது, வெறும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் மட்டும் தான் டெக்னாலஜியா, உலகத்தில் வேற டெக்னாலஜி இல்லையா அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 3D பிரிண்டர் இந்த எஃபர்ட் வந்து அகைன் வி ஐடென்டிஃபைட் ஃபார் லாங் டைம். பட் கடைசியில் நம்மளை புஷ் பண்ணி விட்டது வந்து கோவிட் தான். ஏன்னா கோவிட் வருது, உலகம் முழுக்க லாக்டவுன் ஆகுது. இந்தியா வந்து லாக்டவுன் ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு மற்ற நாடுகளை விட. ஆனால் ஒரு நம்ம வந்து ஃபெப்ரவரியில் போட்டோம்னு நினைக்கிறேன். ஏப்ரல் டைம்ல வந்து ஒரு பெரிய ஷார்டேஜ் வருது. எல்லா இடத்துலையும் மூடிட்டாங்கன்னா மேனுஃபேக்சரிங் நடக்காட்டி அப்புறம் வந்து முக்கியமான விஷயங்கள் யார் பாப்பா அப்படின்னு ஒரு ஷார்டேஜ் வரும்போது டீசென்ட்ரலைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், டீசென்ட்ரலைஸ்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா முன்னாடி இருந்தது, பட் அது இன்னும் ப்ராப்ளமா பேசப்படுது. அந்த டீசென்ட்ரலைஸ்ட் மேனுஃபேக்சரிங்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கான சில விஷயங்கள். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வென்டிலேட்டர் இருந்தால் தான் அது சுயமா சுவாசிக்க முடியாது. உள்ள இருக்க லங்ஸ்லாம் வந்து இது பாத்வேஸ் வந்து பிளாக் ஆகிடும், கன்ஜெஷன் இருக்கும். கன்ஜெஷன்னா நீர் போத்துக்கணும் லங்ஸ்ல. அந்த மாதிரி டைம்ல வந்து ஆர்டிஃபிஷியல் எக்யூப்மெண்ட் வச்சு ஆக்சிஜன் உள்ள ஏற்றணும். அது பேர் தான் வென்டிலேட்டர். ஸோ அந்த வென்டிலேட்டர்ல வந்து இருக்க சில பார்ட்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்க்கும் மாற்றி ஆகணும். தேர் ஆர் டிஸ்போசபிள் பார்ட்ஸ், பட் தேர் வெரி காஸ்ட்லி. அது ரொம்ப மைன்யூட்டான பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து செய்யலாம், 3D பிரிண்டர் வச்சு செய்யலாம். ஏன்னா மீதி எல்லா விஷயமும் வந்து வெறும் ஒரு பம்பு தான், வெறும் ஒரு டியூப் தான். அது சானிடைஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த சில விஷயங்கள் வந்து அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா கரெக்டான ப்ரெஷர் வரும். இப்போ வந்து ஆக்சிஜன் வச்சுட்டே இருந்தா வெடிச்சிடணும் நெஞ்சு. ஸோ வந்து கரெக்டான ப்ரெஷர் இருக்கணும். அந்த விஷயங்கள் வந்து ஜெர்ம்ஸ் வரும் அப்படின்னு யோசிக்கும் போது
எங்க ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க எங்கிட்ட வென்டிலேட்டர்ஸ் இருக்குது, ஆனா வென்டிலேட்டர்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து வேலை செய்யல, அதாவது மேனுஃபேக்சரிங் ரீஸ்டார்ட் பண்ணும். ரீஸ்டார்ட் பண்ணா வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்குன்னா பாண்டிச்சேரிக்கு வரதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள எவ்வளவு பேர் சாவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் விஷயம் இருக்கும்போது குளோபல் டெக்னாலஜி மூவ்மெண்ட் வந்து டீசென்ட்ரலைஸ் மேனுஃபேக்சரிங் வந்து கையில் எடுத்து இதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்தது. பட் பாண்டிச்சேரியில ஈவன் தோ we talked about it, we were not ready. கோவிடோட எஃபர்ட்ஸ்ல இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன் வரல, we were not ready. ஆனா அது ஒரு லெசனா வச்சுக்கிட்டு நவம்பர் 2020 அக்டோபர் இல்லை டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் வரும். மாநாடுக்கு பிறகுதான் 2021 அப்போ சம்டைம் அது ஞாபகம் இல்லை, நான் அப்புறமா அதை ஆட் பண்ணிடுறேன். பட் நம்ம ஒரு 3D பிரிண்டர் போட்டோம். அந்த டைம்ல லாக்டவுன் இருந்தது, இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ண முடியல. தேவையில்லாம ராகுல ரொம்ப எக்ஸஸா கஸ்டம் சீட்லாம் பே பண்ணி வாங்கி, அதுக்கப்புறம் அந்த டைம் என்னன்னா லோக்கல் மேனுஃபேக்சரிங் கம்மியா இருந்தது, குளோபலி இடத்துல அந்த பார்ட்ஸும் லேட்டா இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு 3D பிரிண்டர் செஞ்சோம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் அந்த 3D பிரிண்டர் வந்து இது செஞ்ச நபர் ரஞ்சித், அவர் இன்னைக்கு ஃபீல்ட் ட்ரிப்காக போயிருக்காரு, நேற்று இருந்தாரு, பிசி நேற்று இருந்தாரு. ஸோ அந்த 3D பிரிண்டர் செஞ்சும் போது சில பிரச்சனைகள் இருந்தது, 2 பிரச்சனைகள். ஒன்று வந்து லோக்கல் சப்ளை செயின் நமக்கு கிடையாது, இதுக்கு தேவையான சில பார்ட்ஸ் வந்து லோக்கலாவே கிடைக்கல. இன்னொரு சில விஷயம் வந்து என்னன்னா, நம்ம 3D பிரிண்டரே இல்லாம இன்னொரு சில விஷயங்கள் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்களா, இது எல்லாமே லோக்கலி சோர்ஸ் பார்ட்ஸ் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைன்னா அது வந்து ஆர்டர் பண்ணணும், 1000 ஆர்டர் பண்ணணும், மினிமம் ஒரு 1000 யூனிட்ஸ் ஆச்சு ஆர்டர் பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி இந்த 3D பிரிண்டர் வச்சு இதோட பார்ட்ஸ் நம்ம செஞ்சுட்டோம். இந்த ஹிஞ்சுமே அப்படிதான், இந்த இதில் ரெட் கலர்ல என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வச்சு இந்த 3D பிரிண்டர் வச்சு செஞ்சது. ஸோ நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சிஸ்டம்ஸ் படிக்கிறீங்கன்னா வந்து என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அசம்பிளி எழுத மாட்டாங்க. ஒரு காலத்தில் எழுதிருந்தாங்க, நம்மளோட தாத்தாலாம் ஒரு காலத்தில் அசம்பிளி எழுதிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம யாரும் அசம்பிளி எழுதுறது இல்லை, வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் எழுதுவாங்க. மேபி சி, மேபி C++, மேபி ரஸ்ட், மேபி Go, அந்த மாதிரி லாங்குவேஜ் எழுதிட்டு ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாங்க. அப்புறமா அந்த இன்டர்பிரேட் லாங்குவேஜை கம்பைல் லாங்குவேஜா மாற்றுவாங்க. இட் இஸ் கால்ட் செல்ஃப் ஹோஸ்டிங். அந்த லாங்குவேஜே வந்து அதோட கம்பைலரை உருவாக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட 3D பிரிண்டரே வந்து இன்னொரு 3D பிரிண்டர் உருவாக்குறது உருவாச்சு. ஸோ இப்போ நம்ம 3rd ஐட்ரேஷன்ல இருக்கிறோம் ஆஃப் 3D பிரிண்டர். நெக்ஸ்ட், ஸோ ஆர்கனைசேஷன் அகைன் இது லைட்டாக டிஸ்கனெக்டடாக போயிட்டு நான் பேக் அண்ட் ஃபோர்த் ஜம்ப் பண்ணிருக்கேன். ஸோ ஆர்கனைசேஷனோட ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து இஸ் த பிரான்ச். ஸோ அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நம்மளுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பாஸ்ட் 3 years வந்து நம்மளுக்கு வந்து 2 கிளப்ஸ் இருந்தது. ஒரு கிளப் வந்து இட்ஸ் நாட் ஆக்டிவ்லி ஃபங்க்ஷனிங், பட் இன்னொரு கிளப் வந்து ஆக்டிவ்லி ஃபங்க்ஷனிங். அதனால வந்து அவங்க போன 5 yearsல போட்ட எஃபர்ட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ற விதமாக அவங்களோட ஓன் கான்ஃபரன்ஸ், அதாவது அவங்க அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்க, அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்னன்றது வந்து இதே மாதிரி இன்னொரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தி நம்ம எலெக்ட் பண்ணோம். ஸோ SOTCன்றது வந்து சோஷியல் அண்ட் ஓப்பன் டெக்னாலஜிஸ் கம்யூனிட்டி, இட் ஃபங்க்ஷன்ஸ் அட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அவங்களோட கான்ஃபரன்ஸ் வந்து போன மாசம் நடந்தது. கைதரலாம், ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் ஆக்சுவலி அவ்வளோ. ஸோ அவ்வளோ ஞாபகம் இருந்தது. ஸோ அதான் இதுதான் ஒரு we have some more time. ஸோ அதனால வந்து இதுதான் ஜெனரலாக நடந்த விஷயங்கள். இதை தாண்டி நிறைய விஷயம் நடந்திருக்கும், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இல்லை சில விஷயம் நடக்காம போயிருக்கும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து அடுத்த 2 வருஷத்தை திருத்திக்க பார்க்கலாம். ஸோ 4 is open.